திரு கருணாநிதி அவர்கள் 71க்கு பிறகாக ஆட்சிக்கு வந்தவுடனே சாராய வியாபாரத்தை தொடங்கினார். 90 வயதிற்கு மேலே ராஜாஜி அவர் வீட்டுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டு வேண்டான்னார். ஆனால் அவர் சாராயத்தை கொண்டு வந்தார். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு போய் தமிழகம் முழுவதும் சாராய ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே அரசாங்கமே சாராயத்தை விற்கிறது. இளம் விதவைகளை அதிகமாக உருவாக்குவது திராவிட டாஸ்மாக் வியாபாரம்னு சொன்னார். அவங்க விற்றா இளம் விதவைகள் உருவாக்குவாங்க, இவங்க விற்றா உருவாக்க மாட்டாங்களா? இந்த டாஸ்மாகில் விற்கிற சாராயத்தை இது எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரிந்து தான் நடந்திருக்கு. அதை விற்றவர் அல்லது நடுவில் இருந்தவர் வீட்டில் திமுக கொடி இருக்குது, அவர் வீடுகளில் எல்லாமே இப்படிப்பட்டிருக்கு. இதே மாதிரி போன வருஷத்தில் பார்த்தால் முக்கிய குற்றவாளி அமைச்சருக்கு நெருக்கமானவர், விழுப்புரத்தில் மாவட்ட செயலாளராக இருந்த அமைச்சருக்கு நெருக்கமானவர். ஸோ சாராயம் விற்பது ஒன்றுதான் திராவிட மாடல் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று யாரோ ஒருத்தர் அந்த கட்சிக்காரரோ இல்லாட்டி அவருடைய ஆதரவாளர் சேனலில் இன்னொருத்தர் வந்து பேசுகிறார். திடீர்னுலாம் சாராய கடையெல்லாம் நிறுத்த முடியாது, நிறுத்தினா வேர்ல்டு பேங்க் உதைக்கும் அப்படின்லாம் பேசுகிறார். ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட இந்த தமிழகத்தில் நடக்க முடியாது. அதில் திராவிட மாடல்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சின்ன ஜன்னல் உடஞ்சி போச்சு, அதுக்கு ஏதோ மாற்றணும்னு சொல்லி ஒரு வண்டியில் நீங்கள் ஜல்லியும் மண்ணும் போட்டிங்கன்னா உடனே அங்கேருந்து வந்துடுவாங்க. அவ்வளவு தூரம் கண்ட்ரோலில் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. இது எதுவுமே விற்க முடியாது. ஸோ தமிழக இளைஞர்களை 2 தலைமுறை சாராயத்துக்கு அடிமையாக போயிடுச்சு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் நிற்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு காலைல சட்டசபை கூடும்போதே அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து தான் பங்கேற்றாங்க. அவர் கூட பாமக உறுப்பினரும் கருப்பு சட்டையோடு தான் கலந்துக்கிட்டாங்க. இல்லை, கவன ஈர்ப்பு தீர்மானம் கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து, விஷச்சாவு மரணங்கள் குறித்து காங்கிரஸும் அதிமுக பாஜக பாமகவுடன் சேர்ந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் ஈடுபட்டாங்க. காங்கிரஸ் ஈடுபட என்ன காரணம்? இல்லை, முதல்ல 50 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. இதை விஷசாராயம்னு கூட நீங்கள் கூட சொல்ல வந்தீங்க. அது கள்ளச்சாராயம்ங்கிற வார்த்தை தான் சரியான வார்த்தை. அரசு விற்கிறதுக்கு பேர் டாஸ்மாக் கலைஞர் சரக்குன்னு சொல்லலாம். இவங்க விற்றா கள்ளச்சாராயம். அதாவது அது குறைந்தபட்சம் 200 ரூபாய்க்கு கீழே ஒரு பாட்டில் வாங்க முடியலங்கிறப்ப அதற்கு மதுவிற்கு அடிமையானவர்கள் அதுக்கு பதில் சீப்பாக 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா வாங்கி குடிக்கிறாங்க. இந்த நிலைமை போகிறதுக்கு என்ன காரணம்? திரு கருணாநிதி அவர்கள் 71க்கு பிறகாக ஆட்சிக்கு வந்தவுடனே சாராய வியாபாரத்தை தொடங்கினார். 90 வயதிற்கு மேலே ராஜாஜி அவர் வீட்டுக்கு போய் கையெடுத்து கும்பிட்டு வேண்டான்னார். ஆனால் அவர் சாராயத்தை கொண்டு வந்தார். அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு போய் தமிழகம் முழுவதும் சாராய ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே அரசாங்கமே சாராயத்தை விற்கிறது, தனியார் விற்க முடியாது. அதுதான் இதில் ஒரு கொடுமை. இப்போ இதை குடிச்சிட்டு டாஸ்மாகை குடித்து அதன் காரணமாக இறப்பவர்களே அதிகம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 25 பேர் சாகிறாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதை என்னை விட எளிமையாக மக்களுக்கு புரிவதற்கு மாண்புமிகு தூத்துக்குடி எம்பி திரு கனிமொழி அம்மையார் அவர்கள் தமிழகத்தில் இளம் விதவைகளை அதிகமாக உருவாக்குவது திராவிட டாஸ்மாக் வியாபாரம்னு சொன்னார். அவங்க விற்றா இளம் விதவைகள் உருவாக்குவாங்க, இவங்க விற்றா உருவாக்க மாட்டாங்களா? இந்த டாஸ்மாகில் விற்கிற சாராயத்தை தயாரிக்கிறதே 4-5 பெரிய கம்பெனி தான். யார் அந்த பேர்னு பார்த்தால் அதிமுகலேருந்து சசிகலா டிடிவி குடும்பத்தை சேர்ந்த ஒரு கம்பெனி படப்பையில் இருக்குங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எஸ்என்ஜே அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியுடைய கடைசி சில படங்களை தயாரித்தவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க எஸ்என்ஜே முருகன்கிறவர் வச்சுருக்கார். அதை தாண்டி டிஆர் பாலு, திரு ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலுவோடு தொழில்முறை பார்ட்னர் கனிமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி கலைஞர் டிவி வைக்கிறதுக்கு சன் டிவியிலேருந்து வந்த சரத்குமாருக்கு லைசன்ஸ் கொடுத்ததாக அந்த பீரியடில் சொல்லப்பட்டது. ஆனால் அவர் வச்சுட்டார், அந்த கம்பெனி வைக்க ஆரம்பிச்சுதான்னு தெரியல. ஸோ இப்போ இந்த வியாபாரத்துடைய லாபமே டாஸ்மாக் அரசாங்க மது வியாபாரத்துடைய லாபமே கட்சிக்கு தான் போகுது. இப்போ எப்படின்னா, இந்த கழகம் வந்ததுன்னா இவங்க முதலாளிகளுக்கு 65% வியாபார ஆர்டர் போடுவாங்க. இவங்க வந்தால் திமுக முதலாளிகளுக்கு 65. இது 2 பேருக்கும் இது போயிட்டுருக்கு. சரி, டாஸ்மாக்கினால் இளம் விதவைகள் உருவாகிறது ஒரு பிரச்சனை. சரி, இது என்ன பண்ணால் போன வருடம் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு 15 நாள் முடிஞ்சு, மே 15 நினைக்கிறேன், நினைவு சரின்னா, அங்கே மரக்காணம் அருகே 22 பேர் செத்து போனாங்க.
இப்போ அதுக்கு அதை அப்போ என்னெல்லாம் சொன்னாங்களோ அதே டைலாகை காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இப்பொழுது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும், கள்ளச்சாராயம் விற்கவர்கள் கைது செய்யப்படும், அடுத்த 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 50 பேர் பிடிச்சோம், இங்கே 60 பேர் பிடிச்சோம். இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கிறதுக்கு மெத்தனால் வேணும். மெத்தனால்ங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஐட்டம் பெயிண்ட் தயாரிக்கிறது இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் இருந்தால்தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கிடைக்கும். சார் ஒன்றும் இல்லை, நான் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி நடத்தினேன். அதில் ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு சைனைடு வேணும்னு சொன்னேன்னா நான் போய் பாரிஸில் அந்த இதுக்கிட்ட அந்த கடைகளில் போய் கேட்டால் என்னுடைய விசிட்டிங் கார்டு வாங்கி எழுதி கொடுத்தா தான் தருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப எப்படி இங்கே மெத்தனால் ஓடுது? இதை பற்றி இங்கே சாராயம் காய்ச்சப்படுகிறது இந்த கள்ளக்குறிச்சி அருகில் இருக்கிற கல்ராயன் மேலே அப்படிங்கிறத பல பேர் சொல்லியிருக்காங்க. அங்கே உள்ளூர் எம்எல்ஏ அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கார். இது எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரிந்து தான் நடந்திருக்கு. அதை விற்றவர் அல்லது நடுவில் இருந்தவர் வீட்டில் திமுக கொடி இருக்குது, அவர் வீடுகளில் எல்லாமே பிடிபட்டிருக்கு. இதே மாதிரி போன வருஷத்தில் பார்த்தால் முக்கிய குற்றவாளி அமைச்சருக்கு நெருக்கமானவர், விழுப்புரத்தில் மாவட்ட செயலாளராக இருந்த அமைச்சருக்கு நெருக்கமானவர்னு வருது. ஸோ இது ஒரு பக்கம்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கி டாஸ்மாகில் ஆவரேஜ் சேல்ஸ் ஒரு நாளைக்கு 95 லட்சம் பாட்டில்கள்ங்கிறாங்க. இப்போ உங்கள் ஆஃபீஸுக்கு நான் 100 ஃபீட் ரோட்லேருந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடி 50 பாட்டில் கண்ணில் படுது. என் வீட்டில் இருந்து நான் திருப்பி மெயின் ரோடுக்கு வரத்துக்குள்ளே அதே மாதிரி 50 பாட்டில். இப்போ இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக 95 லட்சம் பாட்டில், 200 ரூபா ஒரு பாட்டில்னு ஆவரேஜ் வச்சுக்கிட்டிங்கன்னால் 6 லட்சம் கோடி சேல்ஸு ஒரு வருஷத்துக்கு ஆகணும். ஆனால் டாஸ்மாக் வருமானம்னு 50,000 கோடி தான் காட்டப்படுகிறது. அப்போ மீதி எங்கே போகுது? ஏன்னா திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட், நிதி எக்ஸ்பர்ட்னு சொல்லி அவரை போட்டாங்க. அவர் சொன்னார் டாஸ்மாகில் வரும் வருமானம் பாதி கூட இல்லை, மீதி வேறு எங்கோ செல்கிறதுன்னாரு. அப்போ வேறு விற்கிறதுல 65% கட்சிக்கு சேர்ந்த சாராய ஆலை ஓனர்கள் தான் விற்கிறாங்க. அப்போ எங்கே போகுது அந்த பணம்? 6 லட்சம் கோடி எங்கே இருக்குது? 50,000 கோடி எங்கே இருக்குது? இதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போன மரக்காணம் அந்த கள்ளச்சாராயம் முடிஞ்ச பிறகு எனக்கு என்ன ஃபேஸ்புக் மெமரி காட்டுது, இது டாஸ்மாகில் வாங்கிய பாட்டிலை குடித்து 2 பேர் செத்தார்கள்னு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒன்று, இன்னொரு ஊரில் அதில் சைனைடு இருந்ததுங்கிறாங்க. இது வரைக்கும் அது எப்படி அதில் சைனைடு வந்தது அப்படின்னு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி இது இன்னைக்கு என்னெல்லாம் கவர்மெண்ட் பதில் கொடுக்குமோ இது எல்லாம் போன வருஷம் கொடுத்தது காப்பி பேஸ்ட். ஆனால் இளைஞர்கள் சாராயத்துக்கு அடிமையாகிட்டே இருக்காங்க. இளம் விதைகள் உருவாகிட்டு இருக்காங்க. கலைஞர் இளம் விதைகள் உருவாக்கு திட்டம் பார்க்கலாம். இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னால், டாஸ்மாகுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். அந்த துறைக்கு பேர் என்ன தெரியுமா? மது விலக்குத்துறை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் அதுக்கு போன வருஷம் அவார்டு கொடுத்தாங்க. டார்கெட் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறாங்க. அந்த அவார்டு கொடுத்தது உடனே பிரச்சனையான உடனே அது கொடுக்கலன்னு வாபஸ் வாங்கினாங்க. ஸோ சாராயம் விற்பது ஒன்று தான் திராவிட மாடல் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று யாரோ ஒருத்தர் அந்த கட்சிக்காரரோ இல்லாட்டி அவருடைய ஆதரவாளர் சேனலில் இன்னொருத்தர் வந்து பேசுகிறார். திடீர்னுலாம் சாராய கடையெல்லாம் நிறுத்த முடியாது, நிறுத்தினா வேர்ல்டு பேங்க் உதைக்கும் அப்படின்லாம் பேசுகிறார். தயவு செய்து ஒரே நாளில் பீகாரில் நிறுத்தி காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 வருடமாக அங்கே சாராயம் கிடையாது. ஸோ அங்கே இந்த 5 வருஷத்தில் கள்ளச்சாரத்தில் செத்ததை விட இங்கே அதிகமாக செத்துருக்கு. ஏன்னா இது ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் சாராய கடைகளை நிறுத்திவிட்டால் கள்ளச்சாராயம் குறித்து இறந்து போவார்கள். இப்போ டாஸ்மாக் சாராய கடை தெருவுக்கு தெரு இருக்குது. அதை தாண்டி தான் இந்த சாவுகள் நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று, ஒரு ஏரியாவில் உங்களுக்கு எந்த தவறு நடந்தாலும் அங்கே உள்ளூர் போலீஸ் கவுன்சிலருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்க முடியாது. ஸோ இது முழுக்க தமிழகத்தை ஆளும் கழகம், ஆண்ட கழகம் 2 பேருடைய கூட்டணியில் தான் பங்காளிகளாக நடந்துட்டுருக்கு. நீங்கள் சொன்னீங்க அதிமுக கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. காங்கிரஸ்லேருந்து செல்வ பெருந்தகையும் வந்தார்னு சொல்லிங்க. செல்வ பெருந்தகையுடைய பின்னணியை பார்த்தாலே நமக்கு ரொம்ப இதுவாக, ஒரு ரிசர்வ் பேங்க்கில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக வேலை செய்தவர், எப்படியோ 500 கோடி சேர்த்து லண்டனில் ஒரு கல்லூரியே வாங்கியிருந்தார் மனைவி பேர்லெல்லாம் செய்தி வந்தது. இப்போ எப்படி அவர் வந்தார்னு தெரியல. அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது திமுக காங்கிரஸ் தன்னுடைய காலில் நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு நாள் பேசுகிறார். அடுத்த நாள் போய் அடுத்த 25 ஆண்டுக்கு திமுக கூட்டணி தான் சொல்கிறாங்க. இந்த அதிமுக பாஜகவிற்கு உரிய மரியாதை கொடுக்காமல் தனியாக 2 பேரும் நின்னதுனால 40க்கு 40 ஜெயிச்சிட்டாங்க.
இன்னைக்கு இந்த சாராய பிரச்சனை வரலன்னா மேபி உதயநிதி இது இந்த 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 நேரத்தில் துணை முதல்வர் வந்த பட்டங்கட்ட சூடி இருக்கலாம். இது தள்ளி வைக்குமான்னு தெரியல. நமக்கு தேவை நல்ல ஆட்சி. மத்திய அரசு மாற்றி மாற்றி திட்டம் போடுது, தமிழர்களுக்கு நல்லது பண்ணணும்னு பார்க்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு போய் கச்சத்தீவை மீட்கணும்னு பார்க்குறாரு. இங்கே இருக்கிறவனையெல்லாம் சாராயத்துக்கு இது ஒரு அமைச்சரே பேசியிருந்தார். ஏன் வடக்கன்கள் வராங்க அப்படின்னா நம்ம இளைஞர்கள் எல்லாம் சாராயத்துக்கு அடிமையாயிட்டாங்கன்னு பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் சாராயம் விற்கிறது தான் எங்களுடைய ஒரே திராவிட மாடல்னு கொண்டு போயிட்டா. இப்போ சாராயம் வாங்க காசு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவியில் இது ஹிந்து பேப்பரில் ஒருத்தர் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்க, அப்பா அம்மா 2 பேருமே செத்து போயிட்டாங்களாம். அப்பா சாராய பழக்கத்துக்கு அடிமையாகி வேலை செய்யும்போது ஒரு கை போயிட்டு இன்னொரு கையில் பெயிண்டராக செஞ்சுட்டு இருந்தாராம். ஆனால் சாராயம் கட்டுப்படி ஆகலைன்னு இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிச்சிருக்காரு. அவர் குடிச்சிட்டு வச்ச பாட்டில் அம்மா டேஸ்ட்டுக்கு நேற்று குடித்தாங்களா, அவங்களும் செத்து போயிருக்காங்க. 4 இந்த 50 பேரில் 4 பெண்கள்ங்கிறாங்க. பெண்கள் குடிக்கிறதுங்கிறது எங்கே போயிட்டு நிற்குது சார்? கள்ளுண்ணாமைன்னு ஒரு அதிகாரமே ஏற்றிருக்கார். பெற்ற தாய் கூட மகன் குடித்தா இப்போ ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். ஆனால் திருக்குறள் பேரில் அவார்டு கொடுக்குறவங்க இந்த சாராயம் விற்கிறவங்க கொடுத்தா புலவர்கள் போய் அங்கே பாராட்டிட்டு வாங்கிக்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது? எதுக்கு நீங்கள் வள்ளுவர் கோட்டம் கட்டணும்? முதல்ல சாராயத்தை இது பண்ணுங்க. இன்னொன்று, டாஸ்மாகில் வாங்குறவங்களுடைய ஆதார் பேன் கார்டு போட்டு ஃபோட்டோ ஐடி கொடுத்து அது யாருக்கு வாங்குறாங்கன்னு கணக்கு பாருங்கள். இது எல்லாம் பண்ணி ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்த எப்படி இவ்வளவு சேல்ஸ் அதிகமாகுது? யார் குடிக்கிறாங்க? முதல்ல இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணி மொத்த வருமானமும் இது பண்ணணும். மேபி இவ்வளவு கெடுதல் கிடையாது. கல் வியாபாரம் பண்ணினால் பனை மரம் மற்றும் தென்னை வியாபாரிகளுக்கு நலம் கிடைக்கும்னு அந்த விவசாயிகள் சார்பாக அடிக்கடி பல சேனல்களில் சிலர் பேசுகிறாங்க. இப்போ கேரளாவில் கல் இருக்குது. அதனால் அதையும் திங்க் பண்ணணும். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது சும்மா ஒரு நாம்கே வாஸ்தைக்கு அடுத்த 4 நாளைக்கு அறிக்கை வரும், பேப்பரில் வரும். இவர்கள் கைது, இன்னொன்று கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபரு, அந்த அதிகாரிகள் சஸ்பென்ஷன்னா நீங்கள் இடைநீக்கம். ஒரு 15 நாளைக்கு அவங்களுக்கு முழு சம்பளம் உண்டு. 15 நாளைக்கு சம்பளத்தோடு வீட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறு இதுக்கு மாவட்டத்துக்கு மாற்றிடுவாங்க. இதுதான் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவர்களை கூப்பிட்டு விசாரித்து அவர்கள் ஏன் தடுக்கலை, யார் எந்த ஆளுங்கட்சிக்காரர் இவர்கள் மேலே நடவடிக்கை வேண்டான்னு சொல்லி அதை தடுக்கணும். ஆளுங்கட்சி ஆதரவு இல்லாமல் ஒரு சின்ன கெட்ட பழக்கம் கூட இந்த தமிழகத்தில் நடக்க முடியாது. அதில் திராவிட மாடல்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு சின்ன ஜன்னல் உடஞ்சி போச்சு, அதுக்கு ஏதோ மாற்றணும்னு சொல்லி ஒரு வண்டியில் நீங்கள் ஜல்லியும் மண்ணும் போட்டிங்கன்னா உடனே அங்கேருந்து வந்துடுவாங்க. அவ்வளவு தூரம் கண்ட்ரோலில் அவங்க வச்சிட்ருக்காங்க. இது எதுவுமே விற்க முடியாது. தமிழக இளைஞர்களை 2 தலைமுறை சாராயத்துக்கு அடிமையாக போயிடுச்சு. இதுக்கும் மீறி திருப்பி இதே டாஸ்மாக் வியாபாரம் தான் எங்கள் கடமைன்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் இதுவும் போயிட்டுருந்தா. ஏன்னா இந்த சாராயங்கிறது உடனே திராவிடம் மாத்திரம் இல்லை. இவர் ஏன் ஜெயிலில் இருக்கார்? அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே சாராய கடைகளை திறந்து அதில் அரசாங்க வருமானத்தை தனியாருக்கு கொடுக்குற ஊழலில் தான் மாட்டினார். அந்த சப்ளையில் ஆந்திராவில் தெலுங்கானாவிலேருந்து அந்த கம்பெனிகள்கிட்ட லஞ்சம் வாங்கினதுனால தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி இப்போ பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி கவிதா மேடம் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அங்கே டெல்லி கேங்குக்கு சப்ளை பண்ணதில் தமிழகத்தை சேர்ந்த டிஸ்டிலரி இருக்குது, சில பேர் மாட்டுவாங்கன்னு செய்தி வருது. எனவே இதை ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு நேற்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கவர்னர்கிட்டையும் பேசியிருக்கார், திரு அண்ணாமலைட்டையும் பேசியிருக்கார், அறிக்கைகள் கேட்டிருக்காருன்னு வருது. இதை ஒரு ஆரம்பமாக வைத்துக்கிட்டு தமிழக சாராய வியாபாரம் முறைப்படுத்தணும், தவறான வியாபாரங்கள் போகணும். அடுத்தது கட்டுப்பாடுகள் எவ்வளோக்கு எவ்வளோ. திமுக கூட்டணியில் விசிகா போன்ற மற்ற கட்சிகள்லாம் இதுக்கு போராடாத, எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் செல்வப்பெருந்தகை மட்டும் கவன ஈர்ப்புக்கு குரல் கொடுத்திருக்காரு. இல்லை, எல்லாரும் அறிக்கையை விட்டுருவாங்க. நீங்கள் அதெல்லாம் இல்லைங்க. திருமாவளவும் ஒரு அறிக்கை விட்டார், அதில் திமுகங்கிற வார்த்தையே இல்லை. சட்டசபையில் அவங்களும் இருக்காங்க இல்லையா, சட்டசபையில் ஒரு எதிர்ப்பு குரல் இவர் தெரிவிச்சா அவங்க இன்னும் தெரிவிக்கல இல்லையா? அதுக்கான இப்போ செல்வப்பெருந்தகை இவர் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? திமுக கொடுத்து வெளியேறாரா அப்படின்னு சார்? அங்கே திமுக விசிக கட்சியில் இருக்கிற எம்எல்ஏலாம் எந்த சின்னத்தில் ஜெயிச்சாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ ரவிக்குமார் இந்த முறை பானையில் ஜெயிச்சார். போன முறை அவர் உதயசூரியனில் தான் ஜெயிச்சார். நான் யாரோ ஒருத்தர் கேஸ் போட்டாங்க, அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு. இல்லை, நான் திமுக மெம்பர்னு கார்டு எடுத்து காட்டுறாரு.
ஸோ இதெல்லாம் பிரச்சனை என்னன்னா, அவர்கள் வெற்றி பெற காரணமே இன்னும் சொல்லப்போனால் இல்லை செல்வ பெருந்தகை கூட்டணி மாறத்துக்கு ஏதாவது கணக்கு ஏதாவது போடுறாரா? இல்லை ஒரு இதை அதுக்கு இப்போ ஒரு வழியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டால் திமுகவிலிருந்து கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பை வச்சிட்ருக்கார். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரை கூட 2-3 சமிக்ஞைகள் கொடுத்தார். அதிமுகவோடு சேர்ந்து போராட தயார் அது இதுன்னு கொடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் பாமகவை கூட்டணியில் இழுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி ராமமூர்த்தி அதையும் எடப்பாடியார் அதை விட்டுட்டு கடைசியில் போய் வெறும் தேமுதிகவோடு நின்று இப்போ இது 2014 தனியாக அதிமுக வாங்கின ஓட்டில் பாதி ஓட்டை வாங்கிட்டு நாங்கள் 0.5% ஜாஸ்தி வாங்கிட்டோம், 1% ஜாஸ்தி வாங்கிட்டோம்னு இப்போ கணக்கு கொடுத்துட்ருக்காரு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் கோயம்புத்தூரில் அண்ணாமலை நின்ற 6 தொகுதிகளில் 2-3 தொகுதிகளில் சட்டசபை தேர்தலாக பார்த்தீங்கன்னால் அதிமுக டெபாசிட் போயிருக்கு. இவருடைய நம்ம வேலுமணியுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட அதிமுக 58,000 ஓட்டு வாங்கியிருக்கு, பாஜக 57,000 வாங்கியிருக்கு, திமுக 98,000 ஓட்டு வாங்கியிருக்கு. ஸோ இவங்க வேணுமுன்னே அதிமுக ஓட்டை திமுகவிற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அண்ணாமலையை தோக்கடிக்கணும்னு பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம இதில் 18 கட்சி கூட்டணியாக இருந்து ஆர்கே நகரில் திமுக டெபாசிட் இழந்ததோ, இப்போ அதே மாதிரி இந்த பங்காளிகளாக போனார்கள் என்றால் அதிமுகவிற்கு அழிவு வரும். இரட்டை இலை என்ற ஒரே சின்னம் உங்களை இதுவரை காப்பாற்றிருக்கு. ஆனால் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அதிமுகவோட இது. அது இல்லைன்னு இப்போது நாங்கள் எதிர்கட்சியே இல்லை, 2வது இடமே வேண்டான்னு சொல்லி விக்கிரவாண்டியிலேருந்து அதிமுக போட்டி போடாமல் ஒதுங்கி இருக்காங்க. ஸோ இது இந்த கள்ளச்சாராய மரணங்கள் விக்கிரவாண்டி தேர்தலில் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனால் பணம் விளையாடும். கோயம்புத்தூரில் 7,500 ரூபா வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு கொடுக்கப்பட்டதாக செய்தி. எனக்கு 6,000 வந்தது. சில ஏரியாக்களில் 7,500 ரூபா ஒரு ஓட்டுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே அதிமுக நிற்காததுனால 1,000 ரூபான்னு குறையும்னு சொன்னாங்க. இப்போ 4,000 ரூபா வரைக்கும் ரேட் ஏறி இருக்கும் இந்த பிரச்சனையினால். ஸோ இதுதான் நடக்குதே தவிர தமிழகம் விடிவு பெறத்துக்கு வழி இருக்கிறதா தெரியல. இந்த கள்ளச்சாராய மரணங்கள் விவகாரத்தில் எடப்பாடி அவர்கள் கையில் எடுத்திருக்க விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? சட்டசபையில் ஹேண்டில் பண்ணி ரிசைன்டு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டோடு வந்திருக்காங்க, தொடர்ந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் வரும்போது ஏன் முதல்வர் அங்கே சட்டசபையில் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் எடப்பாடி எதிர்கட்சியில் இருக்கும்போது முதல்வர் அங்கே இல்லை? இல்லை, அவருக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். தலைமைச் செயலகத்தில் யாரையாவது சந்திக்கலாம், அது பெரிய பிரச்சனை இல்லை இது. பட் இதை எடப்பாடியார் எடுத்து பேசுறது வரவேற்கணும். ஆனால் இது ஒரு நாள் தலைப்புக்காக செய்யக்கூடாது. பேப்பரில் டிவியில் தன்னை காட்டணும், வெளிநடப்பு செஞ்சால் தான் பேப்பரில் கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் பார்க்குற மாதிரி போடாமல் இதில் மருத்துவர் ராம்தாஸ் ஒருவர் எல்லா காலத்திலும் இந்த சாராய பழக்கத்திற்கு எதிராக குரல் கொடுப்பார். ஆனால் அவங்க கட்சியிலேயே மிக அதிகமானோர் குடிக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி எந்த அரசியல் கட்சி மீட்டிங் போட்டுட்டு வெளியில் வந்து மாநாட்டிலே ஒரு மாநாட்டில் நம்ம பார்த்தோம். அதான் சொல்கிறேன், பாஜகவை தவிர்த்து மீதி எந்த கட்சி பெரும் கூட்டம் நடத்தினாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா பல 100 பாட்டில்கள் வெளியில் கிடக்குது. ஸோ இந்த பழக்கத்தை தடுக்கிறதுக்கு வரணும். அதான் சொல்லிட்டேனே, திருவள்ளுவர் மண்ணில் சாராயம் விற்பது தான் எங்கள் முதல் கடமை, திராவிட மாடல் அப்படின்னு நடக்கிறது குறையணும். இதற்கு இதை வாய்ப்பாக வச்சுக்கிட்டு அண்ணாமலை தலைமையில் பாஜகவும் எடப்பாடியும் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். கிட்டத்தட்ட 2014 வாங்கின ஓட்டில் பாதி ஓட்டாக இந்த முறை குறைஞ்சிருக்கு. 43 இப்போ 46% என்னமோ அந்த தடவை வாங்கினாங்க தனியாக நின்று. இந்த முறை 23% கூட்டணியாக வாங்கிக்கிட்டு. அப்போ கூட விஜயகாந்த் கூட்டணி இப்போ இல்லை நாங்கள் 2019 அதிகமாக வாங்கியிருக்கோன்னு கணக்கு காட்டுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் மக்கள் பிரச்சனையை பேசணும், அதுதான் முக்கியம்.